Hi viewers, welcome to my YouTube channel. I am Sajeev, professional trader and mentor. நம்ம சேனல்ல ரெகுலரா பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் சம்பந்தமான கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இந்த சேனல் 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிரைஸ் ஆக்ஷன், கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி, மார்க்கெட் மூவ்மெண்ட், பவர் ஆஃப் buyers and sellers and market structure, இதை பேஸ் பண்ணி தான் என்னோட ட்ரேடிங் இருக்கும். இதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் மெத்தட். இந்த வீடியோவில் ஐக்யூ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ரியல் மார்க்கெட் பேர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், URGPY. இந்த பேரில் தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு சிங்கிள் ட்ரேடு பண்ணுறேன் அண்ட் ஃபுல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறேன். பிகினராக இருக்கிற நீங்கள் யாருமே இந்த மாதிரி ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுடைய கேபிட்டல்லேருந்து 5 to 10% அமௌண்ட் மட்டும் பர் ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் நல்ல நாலேஜ் இருக்குது, உங்களால் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுது, லாஸ் ஆனாலும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸுக்கு வந்ததுக்கப்புறம், ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்குமே வந்து சின்ன சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியே ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரேடிங் வந்து ஹை ரிஸ்க் இருக்கக்கூடியது. அண்ட் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இண்டிகேட்டருங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உங்களை கொண்டு போகாது. ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் மெத்தடே வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இந்த பேர் கரெக்டாக வந்து அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சைட்வே மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு டீப் அப்போ வந்து பையர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் இங்கே வரைக்குமே ஒரு டீப் அப்பு வந்து பையர்ஸ் கொடுத்துருக்காங்க. இடையில பாருங்கள், இங்கே ஒரு கேண்டில், இங்கே ஒரு கேண்டில், ஜஸ்ட் சிங்கிள் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு செல்லரோடது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு மூமெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் இங்கே பையர்ஸோட ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து பாருங்கள் ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் அதே லெவல்லேருந்து ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்து ஒரு மூமெண்டம் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக இருந்த செல்லரை விட இப்போ செல்லர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இங்கே பார்க்கலாம். இங்கே நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ நான் இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு என்ட்ரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்ட்ராங்ஸ் என்ட்ரி லெவல்ஸ், இந்த என்ட்ரி லெவலில் இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏன்னா இந்த என்ட்ரி லெவலில் தான் இங்கே பையர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதோட செல்லர்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக வந்த செல்லர் இந்த என்ட்ரியை சப்போர்ட் எடுத்து செல்லர் இங்கே என்ட்ரி பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்காக நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பட் 5 செகண்டில் போகும்போதும் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணலாம். இங்கேருந்து பாருங்கள் பையர் தான் வந்துட்டுருக்கான். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், இன்னும் எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை, கிடைக்கல. அதே மாதிரி என்னோட டெலிகிராம் சேனல் நேம்லேயே நிறைய வந்து ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட பேர்லேயே சஜீவ் பைனரி ட்ரேடர் போட்டு இண்டிகேட்டர்ஸ் சேல் பண்ணுறது, சிக்னல்ஸ் கொடுக்கறது அண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம், நாங்கள் தான் அட்மின் சொல்லி இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னோடய பேரில் உங்களுக்கு மெசேஜ் வந்தால் நீங்கள் ரிப்ளை கொடுக்காதீங்க.
நானாக யாருக்குமே வந்து காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ண மாட்டேன். ஸோ என்ன காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் ரிப்ளை கொடுப்பேன். நானாக யாரையும் காண்டாக்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? என்னோடய பேரில் உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணுறாங்க, நான் சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறேன், இண்டிகேட்டர் சேல் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து யார் காண்டாக்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ணாதீங்க. என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ட்ரேடிங் கற்றுக்கணும், என்னோடய சப்போர்ட் வேணும் அப்படின்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோலேயே நான் வந்து ஐடி கொடுத்துருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிகிராம் ஐடி இருக்குது. என்கிட்ட ஒரே ஒரு ஐடி தான் இருக்குது. ஸோ அந்த ஐடியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். வேறு எந்த ஐடியும் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணாதீங்க. ஓகே, இங்கே செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். நான் பார்த்துருந்த மாதிரி தான் பையர் வந்து ஸ்ட்ராங் என்ட்ரிங்க கொடுத்துருக்கான். ஓகே, ஏன்னா செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும். அந்த என்ட்ரியிலேருந்து அழகாக என்ன பண்ணலாம், செல்லர்ஸ் வந்து வரலாம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெம்பர்ஷிப் பற்றின டீட்டெயில்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள் அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நான் இங்கே கால் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து அழகாக இந்த லெவலை இப்போ பிரேக் பண்ணுவான். ஏன்னா இங்கே பாருங்கள் செல்லர்ஸ் இந்த ஸ்ட்ராங் பாருங்கள், இந்த லெவல்லேருந்து பாருங்கள் இவ்வளோ ஹெல்த்தியான பையர்ஸ் போகும்போது இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ட்ரியான செல்லர். இங்கே செல்லரோட என்ட்ரியிலேருந்தும் செல்லரால் என்ட்ரி ஆக முடியும். பையர் தான் ஸ்ட்ராங்காக வரான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லர் பாருங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கான். ஆக்சுவலி இந்த இடத்துல நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பையர் பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணதுக்கப்புறம் செல்லர் வரணும். பட் இந்த கேண்டில்லே பாருங்கள் பையரை பிரேக் பண்ண விடாமல் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுறான், ஃபுல் பவரோடு உள்ளே வரான். அப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கூட அவனால் வந்து இந்த ஓப்பனிங்கை பிரேக் பண்ண முடியலை. ஸோ அப்போது இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ செல்லர் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும்போது ஒன்று இந்த பையரை வர விட்டுட்டு அப்புறம் என்ட்ரி கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஃபைட் பண்ணுற பட்சத்தில் இது செல்லர் கேண்டிலாக மாற்றிருக்கணும். ஆனால் இங்கே பையர் ஸ்ட்ராங்கான இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைன் இருக்குது. நான் இங்கே சொன்ன என்ட்ரி சொன்னேன். இந்த என்ட்ரியிலேருந்து எனக்கு ப்ராப்பரான வந்து செல்லர்ஸோட என்ட்ரி எனக்கு கிடைக்கல. ஸோ செல்லர்ஸ் என்ட்ரி கிடச்சிருந்து அப்படின்ச்சுன்னா இங்கே செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து தான் அழகாக வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ப்ரைஸை மேலே கொண்டு போகலாம். ஸோ இந்த கேண்டில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், செல்லர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த பையர் கேண்டிலை வர விட்டுட்டு அதுக்கப்புறம் செல்லர் என்ட்ரி கொடுப்பான். ஆனால் இந்த கேண்டிலில் பாருங்கள் பையர் வர விடாமல் இங்கே இருக்கக்கூடிய செல்லர் ஃபுல் பவரை கொடுத்து என்ன பண்ணுறான், இந்த கேண்டில் ஜஸ்ட் ரிஜெக்ஷன் மட்டும் கொடுக்கல. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரிஜெக்ஷன் மட்டும் கொடுக்கல. அவன் இந்த கேண்டிலை செல்லர் கேண்டிலை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் செல்லர் கேண்டில் மாற்ற ட்ரை பண்ணாலும் செல்லர்ஸ் அந்தளவுக்கு செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ண முடியலை. பையர் தான் வந்திருக்கான். ஸோ இங்கே இருக்க செல்லர்ஸ் வந்து அந்தளவுக்கு இப்போ ஸ்ட்ராங் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பையர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்லி தான் நான் வந்து கால் கொடுத்தேன். ஸோ நான் இங்கே ஒரு பையர் கேண்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிலை வச்சோ இல்லை இந்த லெவலை வச்சோ மட்டும் இல்லை, இந்த நடத்தக்கூடிய டோட்டல் ப்ரைஸ் ஆக்ஷன், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லெவலை வச்சு மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எப்படி வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல இந்த என்ட்ரி கொடுக்குறாங்க, என்ட்ரி கொடுக்கும்போது அந்த செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸோட ஸ்ட்ராங்னஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ட்ரேடிங் வந்து நல்லா பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ட்ரேடிங் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த டெலிகிராம் ஐடி என்னோடய வீடியோஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த ஐடியை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ட்ரேடிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெமோவில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல வின்னிங் ரேஷியோ வருது, நல்ல நாலேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 500 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேடுக்கு 70 rupees வச்சு பர் ட்ரேடு பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 1 or 2 month அந்த மாதிரியே நீங்கள் ட்ரேட் பண்ணி போங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், எமோஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். Okay, thanks for watching. Bye.